எல்லாருக்கும் வணக்கம். தற்போது டியூனிஎஸ்ஆர்பி தனது இணைய பக்கத்தில் ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டியூனிஎஸ்ஆர்பி 2025 தனது இணைய பக்கத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை காவலர் தேர்வு, அதாவது டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் பொதுத் தேர்வு 2025 இணைய வழி விண்ணப்பத்தை எளிதாக நிரப்புவது பொருட்டு பின்வரும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்க சொல்லி ஒரு அப்டேட்டை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th மதிப்பெண் சான்றிதழ், ஆதரவற்ற உதவி சான்று, முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ், என்சிசி சான்றிதழ், என்எஸ்எஸ் சான்றிதழ், விளையாட்டு சான்றிதழ், பிஎஸ்எம் சான்றிதழ், திருநங்கை சான்றிதழ், இதெல்லாமே தயாராக சொல்லியிருக்காங்க. விரைவாக அதற்கான அறிவிப்புகள் வர இருக்குது. அதனால் உங்களுடைய ஆவணங்களை சரியாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ்ஆர்பி தனது இணைய பக்கத்தில் ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து அதாவது காவல்துறை தேர்வுக்காக நீண்ட காலமாக தயாராகி கொண்டிருக்கிற தமிழக இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதனால் இப்போ இது பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு தயாராகிட்டோம் சார், அடுத்தது நம்ம என்ன பண்ணோம். இப்போ இந்த பொதுவாகவே நமக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எஸ்சி எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதேமாரி எம்பிசி அந்த அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு 170, ஃபீமேலுக்கு 159 சென்டிமீட்டர். இப்போ வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். என்ன ஏஜ் அப்படின்னு தெரியும், ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது. இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியலும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 26 வயசும், எஸ்சி எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 31 வயசும், எம்பிசி அண்ட் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசும், விதோ அவங்களுக்கு வந்து 37 வயசும், ஆதரவற்ற விதவுக்கு வந்து 37 வயசும், எக்ஸார்மி அவங்க வந்து 47 வயசும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ நியூ பேட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2018 வரையிலும் 80 மார்க்குக்கு போலீஸ் தேர்வு இருக்குது. இப்போ வந்து 70 மார்க்கு தான் எழுதும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 70 மார்க். 70 மார்க் பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 35 மார்க்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து ஒரு 15 மார்க்கும், சோஷியல் சயின்ஸ்லேருந்து ஒரு 20 மார்க்கும், ஸ்ட்ராட்டஜிக்கே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. மொத்தமாக அது ஒரு 45. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 25 கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிலேருந்து 10 மார்க்கும், மேக்ஸ்லேருந்து 10 மார்க்கும், தமிழ் 5 மார்க் கேட்குறாங்க. இப்போது நமக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இப்போ அறிவிப்பு வெளியாக வரப்போது அதுக்கான முன் தயாரிப்புகளை நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி டிஎன்எஸ்ஆர்பி தன்னுடைய அஃபிஷியல் பேஜில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:5, அதாவது 5:1ங்கிற 1:5ங்கிற மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாமுக்கு 1:5ங்கிற மாதிரி எடுப்பாங்க. அது வந்து ஃபிசிக்கல் இருக்கும், அடுத்தது மெடிக்கல் இருக்கும், அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ஷார்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்து எலெக்ஷன் இருக்கிறதால ரொம்ப விரைவாக இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இப்போது போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இப்போதிலிருந்து முன் தயாரிப்புகளை தயாராகிடும். ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறது, கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, இந்த மாதிரி உங்களுடைய ஏற்பாடுகளை ரொம்ப சரியாக பண்ணி இந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி தமிழக காவல்துறை கனவை நிறைவேற்ற வாழ்த்துக்கள். நன்றி.